ஒரு புக் உங்கள் வாழ்க்கையே மாற்றுமா? ஆமாம், கண்டிப்பாக மாற்றும். எதுக்காக புக் படிக்க சொல்லி பல பேர் சொல்கிறாங்க? ஒரு புத்தகம் என்பது உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தும். உங்களை உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். கவனம் சிதறாமல் ஒரு ஆசானாக இருந்து நீங்கள் நினைப்பதை முடிக்க அந்த புத்தகம் உதவி செய்யும். ஆக மொத்தம் ஒரு நல்ல புத்தகம் உங்களை மனிதராக்கும். ஆனால் நீங்கள் நல்ல புத்தகம் போல இருக்கும் ஒரு கெட்ட புத்தகத்தை படித்தால் என்ன ஆகும்? உங்களை அந்த புத்தகம் என்ன செய்யும்? மனிதராக்குமா இல்லை மிருகமாக்குமா? அப்படி ஒரு புத்தகம் இருக்குமா உலகில்? ஆம், இருக்கு. அதுதான் குரானை விட்டு தள்ளியிருங்கள். இன்னைக்கு வீடியோவில் குரான் எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன். குரான் முஸ்லிம்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் அருளப்பட்ட மிகப்பெரிய வரம். அப்படிதான் சொல்லி உருட்டிட்டு இருக்கானுங்க. 3வது ஹலிஃபா உதுமான் பீரியடில் தான் இந்த குரான் மறுசீரமைக்கப்பட்டு, அதாவது திருத்தி எழுதப்பட்டது. அதற்கு முன்னால் பல குரான்கள் பல வசனங்களோடு இருந்திருக்கு. இன்று வரலாற்று ஆசிரியர்கள், தொன்பொருள் ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரிஜினல் குரான் இப்போ இருக்க கரண்ட் குரான் கிடையாது. நிறைய ஸ்கிரிப்சர்ஸில் அந்த எழுதின வசனங்களில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், குரானே ஒரு மிகப்பெரிய ஆதாரம் தான் அப்படின்னு உருட்டிட்டு போயிடுவானுங்க. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அரபியில் தான் குரான் ஓதணும், அப்போ தான் குரான் ஓதிய முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சின்ன வயசுலேருந்தே கிளாஸுக்கு போகணும். மதர்சா அப்படிங்கிற கிளாஸுக்கு எப்படி ஸ்கூல் போகுமோ அதே மாதிரி. அப்புறம் எதுக்குடா தமிழில் குரான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், அரபிக்கே அர்த்தம் பார்த்துக்க மட்டும்தான். ஆனால் நீங்கள் அரபியில் தான் ஊதி ஆகணும். தொழுகும் போதும் அதே தான், அரபியில் தான் ஊதி தொழுகணும். அதுக்காக கண்டிப்பாக அரபி படித்தே ஆகணும், உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஹிந்தி மொழி திணிப்பு, சமஸ்கிருத மொழி திணிப்பு, இதுக்கும் அரபி கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. பெரும்பாலும் குரான் அர்த்தம் தெரியாமல தாங்க முக்கால்வாசி முஸ்லீம்கள் இருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க குரானை முழுசாக படித்ததே கிடையாது. எப்படி குரானை பற்றி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டால், இமாம்கள், ஹசரத்துகள் மைக்கில் கத்தி கத்தி சொல்கிற அந்த பிரசங்கம், அவனுங்க அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுகிற அந்த பிரசங்கத்தை கேட்டு தான் அவங்க பிரைன் வாஷே ஆகுறாங்க. 800 காலகட்டத்தில் வந்த ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் முகமது இபின் ஜக்கரியா ரசி. இவர் பெர்ஷியன் நாட்டை சேர்ந்தவர். பெர்ஷியன் பாலிமேத், ஃபிசிஷியன், கெமிஸ்ட், ஃபிலாசபர் அண்ட் ஸ்காலர், சயின்டிஸ்ட்டும் கூட. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குரான் ஒரு மிரக்கல்னு சொல்கிறீங்க, உங்களால் இந்த மாதிரி உன்னை தயாரிக்க முடியுமான்னு அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க. கண்டிப்பாக முடியும். மிகப்பெரிய சொல்லாற்றல் மிக்க ஒரு பேச்சாளர்களை வச்சு, சொல்லாற்றல் மிகுந்த கவிஞர்களை வச்சு என்னால் இந்த குரானை மறுபடியும் இதே மாதிரி ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நானும் இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதிட்டு இது இறைவன்றிருந்து வந்ததுன்னு சொல்ல முடியும். நீங்கள் இறைவன்றிருந்து வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் முழுக்க முழுக்க முரண்பாடுகளும், அதில் எந்த இன்ஃபர்மேஷனும் மனுஷங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அற்புதமான கவிதை நயத்தோடும் அதிக பயபக்தியோடு படிப்பவர்களை மூளை செலவை செய்யும் விதமாகவும், மற்றவர்களை நரகம், கொடிய தண்டனை என்று பயமுறுத்தி வலுக்கி கொண்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சு தான் ஆகணும்னு வற்புறுத்தும் விதமாகவும் தான் குரான் தொகுக்கப்பட்டுள்ளது. 50% மாற்று மதத்தவர் மேலே வன்முறையும், 40% போர் செய்கிறது நல்லதும், மீதி இருக்க 10 ஏதோ போனால் போட்டும் நல்லதை சொல்லி வச்சு இந்த கலவையில் தான் குரான் வசனங்கள் இருக்கும். வெறுப்பு என்பது 2 வகைப்படும். ஒன்று ஓப்பன் ஹேட்ரட், இன்னொன்று இன்னர் ஹேட்ரட். ஓப்பன் ஹேட்ரட் அப்படிங்கிறது வெளிப்படையாக ஒருத்தரை போய் தாக்குறது, ஒருத்தவங்களை வார்த்தையால் காயப்படுத்துறது. இன்னர் ஹேட்ரட் அப்படிங்கிறது நயவஞ்சகத்தோட நம்ம எதிரி அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட சிரித்து அவங்க தோளில் கை போட்டு பழகிறது. இது ரெண்டுமே முஸ்லீம்கிட்ட இருக்கும். அது அவங்களோட தப்பு இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனாலேயே சிறுக சிறுக அவங்களுடைய மனசுலையும் அவங்களுடைய மூளையிலையும் விதைக்கப்பட்ட இந்த விருப்புங்கிற விஷம், இது எதுலேருந்து வந்தது? குரான் ஹதீஸ்லேருந்து தான். அவங்களாம் கெட்டவங்க, அவங்களாம் மோசமானவங்க, இந்த உலகம் முடிகிற வரை அவங்க தான் நமக்கு எதிரி, அவங்கள கொலை செய்யணும், அவங்க கூட போர் செய்யணும், இதெல்லாம் வெளிப்படையாகவே குரான் சொல்லி கொடுக்குதுங்க. முஸ்லீமாக இருக்கிறது தான் நமக்கெல்லாம் பெருமை. இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம், சிறந்த மதம். மற்றதெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிரானது. அல்லாஹ்வுக்கு எதிராக நிற்கிறவங்கெல்லாம் மிருகத்துக்கு சமம். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பிஞ்சுக மனசில் நஞ்ச விதைப்பானுங்க.
இதெல்லாம் கேட்டு வளர்கிற ஒரு முஸ்லீம் எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனாக வளருவான்? ஒரு முஸ்லீமாக இருந்து நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம வீட்டில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸே யாரும் இருக்க மாட்டாங்களா? எல்லாம் நான் முஸ்லீம்ஸாக இருக்காங்க, அவங்க கூடலாம் சேராது, அப்படி சேர்ந்தினா நீயும் அவங்கள மாதிரி காஃபீர் ஆயிடுவேன். இது எத்தனை பேர் வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு சைடில், எங்கள் ஊர் சைடில் இது எத்தனை தடவை நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? முஸ்லீம்லாம் இருப்பானுங்க, அவன் பேருக்கு தான் அவன் முஸ்லீம், ஆனால் அவன் செய்யக்கூடியது பூரா முள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், களவாணித்தனம், குடிக்கிறது, ப்ராஸ்டியூட் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்கும்? நான் ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிற ஆணவம் இருக்கும். அதை தவிர நான் முஸ்லீமாக இருக்கவங்க அவங்கெல்லாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற அந்த ஆணவம் மட்டும் அவன் மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையும் தாண்டி சில முஸ்லீம்கள், நல்ல முஸ்லீம்கள் இருக்காங்க. பிற மதத்தோட, நான் முஸ்லீம்ஸோட நட்போடு பழகுற நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஒரு எக்ஸ் முஸ்லீமாக என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, ஒருத்தருடைய பிஹேவியரும், ஒருத்தருடைய கேரக்டரும், ஒருத்தருடைய ஒழுக்கமும் சாதியை வச்சோ மதத்தை வச்சோ என்றைக்கும் கணக்கிடக்கூடாது. அது அடிமுட்டாள்தனம். குர்ஆன் ஏன் ஆபத்தானதுன்னு சொல்கிறோம்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இறை அப்படின்னாலே நல்லது மட்டும்தான் இருக்கும், கெட்டது இருக்காது. அதாவது பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் திங்ஸ் இருக்காது. குர்ஆனில் என்னென்ன நெகட்டிவ் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவுட்லைனாக பார்ப்போம். வன்முறை, போர் செய்யணும், உள்நாட்டு போர் செய்யணும், மற்ற மதத்தவங்க கூட வெறுப்பு, ஏத்திஸ்டாக இருக்காங்கன்னா இல்லை இந்த இஸ்லாமை பற்றி விமர்சிக்கிறாங்கன்னா அவங்க மேலே சகிப்பின்மை, பாலின சமத்துவமின்மை, பெண்களை அப்யூஸ் பண்ணுறது, அடிக்க சொல்கிறது, அடிமைத்தனம் பண்ண சொல்கிறது, ஆண் பேரினவாதம், பிற மதங்களை இழிவுபடுத்துறது, இஸ்லாம் தான் சூப்பர் கிரேட் அப்படின்ற ஆணவம். குர்ஆனில் நான் முஸ்லீம்ஸை பற்றி என்னென்ன நெகட்டிவ் திங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பொய்யர்கள், நோயாளிகள், காது கேளாத ஊமைகள் மற்றும் குருடர்கள், அசுத்தமானவர்கள், தீயர்கள், பொல்லாதவர்கள், பேராசை பிடித்தவர்கள், மோசமானவர்கள், உயிரினங்களில் மிகவும் தாழ்ந்தவர்கள். நான் முஸ்லீம்ஸை பற்றி குர்ஆனில் என்னென்ன ஆயத்துகள் இருக்குது, எப்படியெல்லாம் குர்ஆனில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வைலண்ட்டாக நான் முஸ்லீம்ஸை பற்றி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வசனம் எல்லாமே போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக. அதோட லிங்கை ஐ பட்டனில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரே ஒரு குர்ஆன் வசனம் இங்கே சொல்கிறேன். அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள், இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடர்கள், இவர்கள்தான் குர்ஆனை அலட்சியம் செய்தவர்கள் ஆவார்கள். அத்தியாயம் 7, குர்ஆன் வசனம் 179. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாம். எங்கேயும் கிறிஸ்டியன்ஸ் நல்லவங்க, யூதர்கள்லாம் நல்லவங்க, சிலை வணக்கம் செய்கிறவங்களாம் அவங்க நம்ம எதிரி கிடையாது அப்படிங்கிற எந்த ஒரு பாசிட்டிவான வார்த்தையும் குர்ஆனில் கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரே ஒரு குர்ஆன் வசனம் இங்கே சொல்கிறேன். அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள், இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடர்கள், இவர்கள்தான் குர்ஆனை அலட்சியம் செய்தவர்கள் ஆவார்கள். அத்தியாயம் 7, குர்ஆன் வசனம் 179. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாம். எங்கேயும் கிறிஸ்டியன்ஸ் நல்லவங்க, யூதர்கள்லாம் நல்லவங்க, சிலை வணக்கம் செய்கிறவங்களாம் அவங்க நம்ம எதிரி கிடையாது அப்படிங்கிற எந்த ஒரு பாசிட்டிவான வார்த்தையும் குர்ஆனில் கிடையவே கிடையாது. இத்தனை வஞ்சத்தையும், இத்தனை வக்கரத்தையும், இத்தனை வெறுப்பையும் வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் வெளியில் சொல்லிப்பாங்க, இஸ்லாம் தான் சமத்துவமான மார்க்கம், இஸ்லாம் தான் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நிறைந்த மார்க்கம்னு சொல்லிக்கிறானுங்க. முஸ்லீம் இமாம்கள் இல்லை இஸ்லாமிய அறிஞர்கள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை இஸ்லாமை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, இஸ்லாம் மேலே உள்ள வெறுப்பில் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, இஸ்லாம் மேலே அவதூறு பரப்புகிறாங்க, இந்த வசனம் தவிர நல்ல நல்ல விஷயங்கள்லாம் குர்ஆனில் இருக்குதுன்னு சப்பக்கட்டு கட்டுவானுங்க. இதே இமாம்கள் தான் குர்ஆனில் இருக்க விஷயத்தையும் ஹதீஸில் இருக்க விஷயத்தையும் பெருமையாக மைக்கு போட்டு சொல்லி கொடுப்பானுங்க. ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரு துளி விஷம் போதும் எல்லா நல்ல விஷயத்தையும் அழிச்சிரும். இத்தனை வன்மத்தையும் இத்தனை வெறுப்பையும் சொல்கிற குர்ஆன் கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தையாகவே இருக்க முடியாது. அதனால் நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இல்லை நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் தள்ளியே இருங்க. அது உங்கள் மனிதத்தன்மையையும் மனித நேயத்தையும் அழிச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போல் பல வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். குட் பை.